அது என்னமோ நடக்குது பாட்டி. நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? இந்த டைனிங் டேபிள்ல இருக்கே இத பத்தி தான் கேக்குறேன். அதுவா? அது ஒரு பெரிய கதை பாட்டி. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்குன்னா பாத்துக்கங்களேன். என்னடா உளறிட்டு இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பேசியிருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசி இருக்கவே மாட்டேன். டேய், நீயாவது பேசாம இருக்கிறதாவது. நீ பேச்ச மாத்தாத. இதெல்லாம் என்னடா? இது சிக்கன் 65. ஆனா இது அது இல்ல. ஏண்டா அங்க குழந்தைகளுக்கு பழைய மாவுல தோசை சுட்டு கொடுத்துட்டு இங்க எல்லாருக்கும் விதவிதமா விருந்து வச்சிருக்கீங்களா? சிக்கன் 65 பிரியாணி கேக்குதோ? திட்டம் என்னமோ நீ சொன்னதுதான் பாட்டி. ஆனா நடந்தது வேற. திட்டம் திணறி போய் திகட்டிருச்சுனா பாத்துக்கங்களேன். உனக்கு இன்னைக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஏண்டா எதை கேட்டாலும் நேரடியா பதில் சொல்ல மாட்டியா? கேன பயலே. இப்ப என்ன பாட்டி, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அவ்வளவுதானே? சொல்லு. இங்க விதம் வச்சிருக்காங்கல்ல, இத மனுஷன் சாப்பிடுவானா? இதெல்லாம் கண்ணுல வேணா ஆசையா பாத்துக்கலாம். பாக்குறதுக்கு மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஒத்த பீஸ் எடுத்து வாயில வைக்க முடியாது பாட்டி. அப்படி வாயில வச்சா நாம செத்த பீஸ் ஆயிடுவோம். நல்ல வேலை இதெல்லாம் குழந்தைங்க சாப்பிடலன்னு நீ சந்தோஷப்பட்டுக்க. அப்புறம் இதுல அதிர்ஷ்ட தகவல் என்னன்னா, இங்க இருக்கிற யாரும் சாப்பிடல. வாயில வைக்க முடியல பாட்டி. நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இத வாயில எடுத்து வச்சு பார்த்தேன். முடியல. இப்பதான் வாந்தி எடுத்து முடிச்சுட்டு ஓஞ்சி போய் வந்து எல்லாத்தையும் குளிஞ்சு வந்து புதைக்கலான்னு ஒரு முடிவோட வந்திருக்கேன். அப்படி என்னடா அந்த சாப்பாட்டுல இருக்கு? ஐயோ, அதுல என்ன இல்லன்னு கேளு பாட்டி. அந்த மித்ரா கடையில வாங்கிட்டு வந்து 5 கிலோ உப்பையும் மொத்தமா அள்ளி கொட்டிட்டா பாட்டி. அதோட விட்டா பரவாயில்ல, காரத்தை பாரபட்சமே இல்லாம அப்படியே போட்டுட்டா பாட்டி. போட்ட காரத்துல நாக்கு ரெக்கார்ட் டான்ஸ், பிரேக் டான்ஸ், கதகளி, குச்சிப்புடி எல்லாமே ஆடுது பாட்டி. நல்ல வேலை இது மட்டும் தொண்டைய கிராஸ் ஆயிருந்தது. நீ என்ன உயிரோட பாத்திருக்க மாட்டே. நல்ல வேலை இந்த சாப்பாடு யாரும் சாப்பிடல. ஆறு என்ன கண்டிப்பா சாப்பிட்டிருக்க மாட்டாரு. அவர் தெளிவா மித்ரா சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு கிராண்டியஸ்கா ஆயிட்டாரு பாட்டி. இப்படி ஒரு சூப்பரான சாப்பாட்டை சமைக்கிறதுக்கு தான் எங்க மேல பாசம் இருக்கிற மாதிரி தோசை ஊத்தி கொண்டாந்து கொடுத்தாளா அவ? ஆமா, உனக்கு பசிக்கலையாடா? அப்பா, நான் இந்த துணியை ஈரம் பண்ணி அப்படியே வயிற்ற கட்டி படுத்துறேன் பாட்டி. இந்த சாப்பாட்டை பார்த்தாலே வயிறு கொமிட்டிட்டு வருது. அப்ப ஆதி சாப்பிட்டு இருக்க மாட்டால? வாய்ப்பே இல்ல பாட்டி. நீங்க போங்க, நான் இதெல்லாத்தையும் நல்லடக்கம் பண்ணிட்டு வரேன்.